ஹாய்! வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. இந்த வீடியோ நீங்க பார்க்க சூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போலாம்னா, ஆனிவர்சரிக்கு நாங்க ஒரு கோயில் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ, அதுக்கு என்னென்னலாம் ப்ரிப்பரேஷன் பண்றேன்றது தான் இங்க காட்டப்போறேன். இந்த ப்ளவுஸ் நான் ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு என்னமோ ரெடிமேட் ப்ளவுஸ் வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். நான் என்னதான் அளவெடுத்து குடுத்து தைச்சாலுமே அந்த அளவுக்கு எனக்கு கரெக்ட்டா வராது. இந்த சாரியுமே நான் வந்து ஆன்லைன்ல தான் பார்த்துருந்தேன். இது வந்து நான் பொங்கலுக்கே கட்டலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். பட் லேட்டா தான் டெலிவரி ஆச்சு. சரி ஓகே ஆனிவர்சரிக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். மத்த சாரீலாம் கூட நான் ஆன் ஸ்பாட்ல கட்டிருவேன். இந்த காட்டன் சாரீ மட்டும் எனக்கு கீழ ப்ளீட்ஸ்லாம் நிக்கவே நிக்காது. அதனால முன்னாடியே ப்ரீ ப்ளீட் பண்றது தான் சேஃப்ன்னு பண்ணிட்டுருந்தேன். இது நான் சும்மா ஆன்லைன்ல பார்த்து தான் வந்து கத்துக்கிட்டேன் ப்ரீ ப்ளீட்லாம். நான் என்ன கரெக்ட்டா பண்றேனான்னு கூட தெரியல. நான் பாட்டுக்கு ஏதோ பண்ணி வச்சிருக்கேன். அது கட்னா தான் தெரியும் எப்படி வருதுன்னு. ஜுவல்லரிலாம் எதுவுமே நான் தனியா பர்ச்சேஸ் பண்ணல. இது போன ஆனிவர்சரிக்கும் பிங்க் சாரீன்றதுனால இந்த ஜுவல் செட் அப்படியே இருந்துச்சு. இத நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். அத அப்படியே நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதனால இப்போ வரையும் யூஸ் ஆகுது. இந்த மாரி கவர்ல போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, நல்ல ஷெல்ஃப் லைஃப் வரும். நான் இந்த ட்ரிப்புக்கு எல்லாமே ஒரு மாரி சட்டிலான கலர்ஸு, ஒயிட் கலர் அந்த மாரி தான் சூஸ் பண்ணேன். அது இன்னும் நம்ம மூட வந்து பூஸ்ட் பண்ணும். ஒரு மாரி பீஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த கலர்ஸ் எல்லாம். அதனால தான் இந்த வைப்க்கு சூஸ் பண்ணேன். நான் பெரிய மேக்கப் பர்சன்லாம் இல்ல. ஃபுல்லா ஸ்கின் கேர் மட்டும் தான் பண்ணுவேன். அப்புறம் இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு போட இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால போட்டுட்ருக்கேன். அதுவும் இந்த கே பியூட்டி லிப்ஸ்டிக் மட்டும் தான். வேற எந்த லிப்ஸ்டிக்குமே எனக்கு சூட் ஆக மாட்டேங்குது. அது ஒரு கலர் மட்டும் எடுத்துக்கிட்டு நான் எப்ப பார்த்தாலும் அதே தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது நல்லாருக்கும் செய்யுது. ஒரு மாரி கம்ஃபர்டபுளாவும் இருக்கும் லிப்ஸ்ல வேர் பண்ணும்போது. ரொம்ப ட்ரையா இல்லாம இருக்கும். நீங்க லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணதில்ல. இப்ப தான் ட்ரை பண்ண போறேன்னா, கண்டிப்பா மேட் லிப்ஸ்டிக் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. நான் இந்த தப்ப அதிகமா பண்ணதுனால சொல்றேன். அது அந்த அளவுக்கு நமக்கு கம்ஃபர்டபுள் ஃபீலே குடுக்காது. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாரி க்ரீமி லிப்ஸ்டிக்கு அந்த மாரி சூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு இத யூஸ் பண்ணுங்க. சடன் பிளான்றதுனால எதுவுமே ஃபேஸ் கேர்லாம் பண்ணல. சரி வீட்ல இருக்கிறத வச்சு மாஸ்க் போடலாம் அப்படின்னு சொல்லி காஃபியும் கர்டும் வச்சு தான் மாஸ்க் போட்டிருந்தேன். நம்ம வந்து பேச்சுலரா இருக்கும்போதெல்லாம் நான் நெறைய மாஸ்க்லாம் போடுவேன். இப்போ வந்துட்டு அடல்ட்டிங் மாஸ்க் போட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் முடியாது. அதுக்குள்ள வந்து பாத்திரத்தையும் வெளக்கிட்டு இருந்தேன். ஒன்ஸ் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பிரைட் ஆன மாரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்லயும் சாமிய கும்பிட்டு கிளம்பிடலாம். நல்லபடியா வேண்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்லயும் சாமி கும்பிட்டுருந்தேன். இன்னைக்கு ஃப்ரைடே வேற அதான் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாடு வைக்கிறதுக்கு புதுசா ஒரு மேடை மாரி வாங்கியிருந்தேன். ரொம்ப க்யூட்டா இருந்துச்சு அது பார்த்தப்ப. அதனால தான் அதுலயும் மாடு வேற போட்டிருந்துச்சா, சரின்னு வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். இது மாரி தான் ஏதாவது ஒண்ணு க்யூட்டா பார்த்துட்டா போதும். நான் வந்து எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாம வாங்கிருவேன். வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட திட்டு வாங்கிட்டுருப்பேன். நாங்க வந்துட்டு ஸ்டே பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஐடியால தான் கிளம்புனோம். அதனால தான் டாய்லெட்ரீஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். நாங்க ரூம் புக் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் அங்க கிடைக்குமான்னு தெரில. அதனால வந்துட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டுருந்தேன். அப்புறம் இவருக்காக பிஸ்கெட்லாம் எடுத்து வச்சுட்டுருந்தேன். ஏன்னா கடைசியில எங்கேயும் போற நேரத்தில நமக்கு எப்போ பசிக்கும்னு தெரியாது. அதனால இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்கு எல்லாமே எடுத்து வச்சுக்குவேன். அந்த மாரி எடுத்து வச்சுட்டுருந்தேன். நாங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆயிட்டோம். நான் இப்ப தான் உள்ளலாம் போய் நல்லா பார்க்குறேன். ஒரு டைம் வந்தோம் வெளியவே வந்து பஸ் ஏறி போயிட்டோம். அந்த அளவுக்குலாம் சுத்தி பார்க்க முடியல. இப்ப பார்க்கும்போது சூப்பரா வச்சிருந்தாங்க. இந்த டிராயிங்லாம் செம்மையா இருந்துச்சு. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே அப்புறம் பஸ்ஸும் ஏறியாச்சு. நாங்க
அரவுண்ட் ஒரு 4:00லாம் வந்து திருவண்ணாமலை ரீச் ஆயிட்டோம். எல்லாரும் கிரிவலம் போயிட்டுருந்தாங்க. நாங்களும் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். எவ்வளோ கிலோமீட்டர்ன்னு தெரியாது. எப்படி போகணும்னு தெரியாது. அவங்க போறத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். எல்லாருமே வந்துட்டு எங்கள சுத்தி சீக்கிரமா நடந்துட்டுருந்தாங்க. ஆனா எங்களுக்கு வந்துட்டு புதுசா நடக்கிறனாலயான்னு தெர்ல. ஒரு மாரி ரெஸ்ட் எடுத்து தான் நடந்துட்டுருந்தோம். அது மத்தவங்கலாம் வந்துட்டு அதிகமா நடந்து பழகியிருப்பாங்க போல. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் அப்படின்றதுனால இந்த மாரி ரெஸ்ட் எடுத்து நடந்துட்டுருந்தோம். கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் நான் என்ஜாய் பண்ணவே ஆரம்பிச்சேன். சுத்தி இந்த மாரி கொஞ்சம் இயற்கையா இருந்துச்சு. மலை, பச்சை பசேல்னு மரம் அப்படிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மயில்லாம் பார்த்தேன். அதுவரையும் இருட்டா இருந்துச்சு. அப்படியே நம்ம ரோட்ல நடந்து போற மாரி தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம ஒரு மலையில போற மாரியே எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. இந்த மாரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு நடக்கிறது அந்த மாரி ஒரு ஒரு மாரி அமைதியா இருந்துச்சு எனக்கு. இந்த அளவுக்கு ஒரு பீஸ நான் வந்துட்டு அனுபவிச்சதே கிடையாது. அது வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். தயவுசெய்து நீங்க வந்துட்டு போனதே இல்லன்னா, ஒரு நார்மல் டேல போங்க. பௌர்ணமின்லாம் இல்ல. இந்த மாரி நார்மல் டேல போனீங்கன்னா, ஃபுல்லா உங்களால என்ஜாய் பண்ண முடியும். இந்த மான்லாம் பார்த்துட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டே போனேன். ஒரு ட்ரெக்கிங் மாரி தான் கிட்டத்தட்ட ஃபீல் ஆச்சு எனக்கு. அதிகமா குரங்கு இருந்துச்சு. இந்த பேக்க தான் வந்து டார்கெட் பண்ணி வரும். அதனால அது மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. விடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மலை தெரிஞ்சுச்சு. இந்த ரோடு ஃபுல்லா எங்கே நம்ம நடந்தாலும் கோவில் வரைக்கும் இந்த மலை நம்ம கண்ணுக்கு தெரியும். நாங்க கிரிவலம் முடிக்கும்போது மார்னிங் ஒரு 9:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து சாமி பார்க்கலான்னு தான் பிளானு. நான் இருந்த டயர்ட்ல சாப்பிட்டு போய் படுத்தோம். ஈவினிங் ஆயிடுச்சு 4 மணி கிட்ட ஆயிடுச்சு. அப்பதான் எந்திரிச்சோம். எந்திரிச்சு கடகடன்னு கிளம்பி வந்துட்டோம். எனக்கு சாரீலாம் கட்டிட்டு வந்து கோயிலுக்கு போகணுன்னு தான் வந்துட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா நம்ம போட்ட பிளான் என்னைக்கு நடந்திருக்கு அந்த மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த அவசரத்தில நான் சுடிதார மட்டும் போட்டுட்டு வந்தோம். இந்த ஆனிவர்சரிக்கு 2 பேருமே புது ட்ரெஸ் இல்ல. அப்படிதான் போச்சு. நாங்க வந்துட்டு சாமி பார்க்க முடியுமான்னே ஒரு டவுட்ல தான் இருந்தோம். ஆனா, நாங்க தங்கியிருந்த ரூம்ல வந்துட்டு சொன்னாங்க. இது மாரி ஒரு கோபுரம் வழியா போங்க. ₹50 டிக்கெட் இருக்கும். அது வழியா போனீங்கன்னா கூட்டம் கம்மியா இருக்கும்னு. லக்கீலி நாங்க போன டைம்ல கூட்டம் இல்ல. ஒரு 5:30 இருக்கும். அந்த மாரி டைம்ல போனப்போ கூட்டம் இல்ல. உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் வந்து கூட்டம் இருந்துச்சு. உள்ள சுத்தி சுத்தி தான் போயிட்டுருந்தோம். எப்படியோ ஒரு 1 1/2 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு சாமி பார்க்க. சாமியும் பார்த்து முடிச்சுட்டு, அந்த பிரசாதம் வந்து சாப்பிடலான்னு வந்தோம். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அந்த புளியோதரை டேஸ்ட்டு, அப்பா என்னால சொல்லவே முடியல. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. சர்க்கரை பொங்கல் வாங்குனோம். அதுவும் செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. இது மாரி நான் கடைசியா ஸ்ரீரங்கத்தில சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்ப ஸ்ரீரங்கத்தில கூட இந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது. அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. இதில என்ன பிரச்சனைன்னா, சுத்தி சுத்தி வெளிய விட்டாங்க. நாங்க ஒரு கோபுரத்தில செப்பல் போட்டு வந்தோம். ஆனா, நாங்க வெளிய வந்தது ஒரு கோபுரம். அதுக்கப்புறம் திரும்ப பழைய கோபுரத்துக்கு போய் செப்பல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் போனோம். இது மட்டும் நீங்க பார்த்துக்கங்க. அப்படியே பக்கத்துல டின்னர் சாப்பிடலான்னு வந்தோம். நான் வந்து வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்து குடுத்துட்டு இருந்தாரு. "வா கோபுரத்துக்கிட்ட நின்னு உன்ன வீடியோ எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி எடுத்து குடுத்துட்டுருக்காரு. இது ஆக்சுவலா நெக்ஸ்ட் டே நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் முடிஞ்சா சாமி பார்க்கலான்னு ஒரு பிளான்ல இருந்தோம். ஆனா இருந்த ரஷ்ஷ பார்த்துட்டு சாமியெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சும்மா பக்கத்துல அந்த தெருவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இதுதான் நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ப்ராப்பரான ட்ரிப்பு. நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் தனியா போறது. இதுக்கு முன்னாடி ட்ரிப்பெல்லாம் போயிருக்கோம். ஒண்ணு ஃபேமிலியோட போயிருக்கோம், இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட, இன்னொன்னு அவங்க ஆஃபீஸ் மேட்ஸோட. இதுதான் நாங்க 2 பேரும் தனியா வந்த ட்ரிப்பு. எனக்கு இத எடிட் பண்ணும்போது தான் தோணுச்சு. எனக்கு செம்ம ஜாலியா இருந்துச்சு. இதே எங்க வீட்லலாம் வந்திருந்தேன்னா, இந்த மாரி அவசரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு இடத்துலயும். உடனே உடனே இங்கே போணும், அங்கே போணும்னு. இவர் அந்த மாரிலாம் இல்ல. நல்லா ஜாலியா ஒரு ஒரு டைமும் குடுத்து என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். நேரா அங்கேருந்து பஸ் ஏறி ரிட்டர்ன் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.